ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் ஒலிம்பிக் திருவிழா 2024. உலகமே கொண்டாடும் ஒலிம்பிக் திருவிழா 2024 நேற்றைய தினம் நாள் 6ஆம் தேதி ஆகஸ்ட் 1ஆம் தேதி ட்ராக் மற்றும் ஃபீல்டு ஈவெண்ட்டுகள் தொடங்கியது. இந்திய வீரர்களும் 20 கிலோமீட்டர் ஆடவருக்கான நடை ஓட்ட போட்டியுடன் அவர்களது நாளை தொடங்கினர். ஆட்டம் தொடங்கி 6 கிலோமீட்டரில் பங்கேற்ற வீரர்களின் கடைசி வீரராக வந்த இந்தியாவின் அஷ்தீப் சிங் தன்னை ஆட்டத்திலிருந்து வெளியேற்றி கொண்டார். தொடர்ந்து போட்டியின் முடிவில் இந்திய வீரர்கள் விகாஷ் சிங் 30வது இடத்தையும் பரஞ்சித் சிங் 37வது இடத்தையும் பிடித்திருந்தனர். மொத்தமாக அப்போட்டியில் 49 வீரர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த போட்டியாக மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட 50 மீட்டர் ஏர் ரைஃபிள் 3 பொசிஷன் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இறுதிச் சுற்று போட்டி நடைபெற்றது. அதில் இந்தியாவைச் சேர்ந்த ஸ்வப்னில் குசாலே முதலிலிருந்து அருமையான விளையாட்டை வெளிப்படுத்தி வந்தார். ஒரு கட்டத்தில் மொத்தமாக பங்கேற்ற 8 வீரர்களில் 4 நாட்டின் வீரர்கள் வெளியேற 4 வீரர்கள் மட்டுமே களத்தில் இருந்தனர். அந்நேரத்தில் இந்தியாவுக்கு மட்டும் ஒரு பதக்கம் உறுதி செய்யப்பட்டது. அது வெள்ளியா அல்லது வெண்கலமா என அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் வெள்ளி பதக்கத்தை 0.5 புள்ளியில் தவறவிட்டு வெண்கலத்தை நாட்டிற்கு வாங்கி தந்திருந்தார் ஸ்வப்னில் குசாலே. இதன் மூலம் இந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவிற்கு 3வது வெண்கல பதக்கம் துப்பாக்கி சூட்டில் இருந்து கிடைத்திருக்கிறது. கடந்த 2 ஒலிம்பிக், அதாவது ரியோ டி ஜெனீரோவிலும் டோக்கியோவிலும் துப்பாக்கி சுடுதலில் பதக்கம் இல்லாத இந்திய அணி இந்த முறை துப்பாக்கி சுடுதலில் மட்டுமே 3 பதக்கங்களை வென்று இருக்கிறது என்பது இந்த ஒலிம்பிக்கின் கூடுதல் சிறப்பாக இருக்கிறது. தொடர்ந்து குரூப் மேட்சுகளில் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்த ஆடவர் ஹாக்கி அணி பலம் வாய்ந்த சாம்பியன் அணியான பெல்ஜியம் அணியை இந்த முறை குரூப் ஸ்டேஜில் எதிர்கொண்டது. அடுத்த சுற்றுக்கு முன்னேற குரூப் சுற்றில் ஒரே ஒரு வெற்றி தேவை என்ற நிலையில் தொடங்கிய ஆட்டத்தில் இந்திய அணியினர் முதல் பாதியில் ஒரு கோலை அடித்து முன்னிலை பெற, அடுத்த பாதியில் 2 கோல்களை அடித்து முன்னிலை பெற்றது பெல்ஜியம் அணி. மற்றும் ஒரு கோல் இந்தியாவுக்கு வருமா என இந்திய மக்கள் அனைவருமே எதிர்பார்த்து காத்திருக்க இறுதி வரை போராடி 2-1 என்ற கோல் கணக்கில் தோல்வியை தழுவியது இந்திய ஆடவர் ஹாக்கி அணி. ஏற்கனவே இந்திய அணி காலிறுதி தகுதிக்கு தகுதி பெற்றிருந்தாலும் இந்த தோல்வி என்பது குரூப் ஸ்டேஜின் பட்டியலில் முதலிடத்தில் இருந்த இந்திய அணியை 2வது இடத்திற்கு தள்ளியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் முக்கியமான ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவை இந்திய அணி எதிர்கொள்ள இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்தபடியாக மகளிருக்கான 50 கிலோ எடைப்பிரிவு குத்துச்சண்டை போட்டியில் சீனாவை சேர்ந்த வு யூ எனும் வீராங்கனையை இந்தியாவைச் சேர்ந்த நிக்கத் ஜெரின் எதிர்கொண்டார். உலக சாம்பியன்களான இருவரிடையே நடைபெற்ற இந்த போட்டிக்கு எதிர்பார்ப்பு ஆட்டம் துவங்குவதற்கு முன்பாகவே அதிகமாக இருந்த நிலையில் 0-5 என்ற புள்ளி கணக்கில் ஒரு வசதியான வெற்றியை சீனாவைச் சேர்ந்த வு யூ பெற்றிருந்தார். இதுவும் இந்தியர்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருந்தது. ஏனென்றால் குத்துச்சண்டையில் மகளிர் பிரிவில் நிச்சயம் ஒரு வெண்கல பதக்கமாவது கிடைக்கும் என இந்தியர்கள் எதிர்பார்த்திருந்தனர். மற்றொரு புறம் வில்வித்தை போட்டியில் ஆடவருக்கான தனிநபர் பிரிவில் இந்தியாவுக்காக முதல் முறையாக வில்வித்தை போட்டியில் பதக்கத்தை ஒலிம்பிக்கில் பெற்றுத்தருவார் என எதிர்பார்க்கப்பட்ட பிரவீன் ஜாதவ் மீண்டும் தகுதி சுற்றிலேயே 6-0 என்ற புள்ளி கணக்கில் சீன வீரரிடம் தோல்வியுற்று வெளியேற்றப்பட்டது மிகுந்த ஏமாற்றத்தை அளித்திருந்தது. மேலும் மகளிருக்கான 20 கிலோமீட்டர் நடையோட்ட போட்டியில் கலந்து கொண்ட 45 வீராங்கனைகளில் 20 கிலோமீட்டர் எனப்படக்கூடிய அந்த போட்டியின் முடிவில் 41வது இடத்தை பெற்று இந்தியாவைச் சேர்ந்த பிரியங்கா கோஸ்வாமி வெளியேறினார். மொத்த போட்டி தூரத்தை 1 மணி நேரம் 39 நிமிடம் 55 நொடிகளில் அவர் நிறைவு செய்திருந்தார். தங்கப்பதக்கம் பெற்ற வீராங்கனையை கூட ஒப்பிடும்போது 14 நிமிடம் 1 நொடி இவர் பின்தங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து மகளிருக்கான 50 மீட்டர் ஏர் ரைஃபிள் 3 பொசிஷன் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் ஷிஃப்ட் சர்மா மற்றும் அஞ்சும் மோட்கில் ஆகியோர் துவக்கத்திலிருந்து தடுமாறி வந்தனர். போட்டியின் முடிவில் ஷிஃப்ட் சர்மா 575 புள்ளிகளுடன் 31வது இடத்திலும் அஞ்சும் மோட்கில் 584 புள்ளிகளுடன் 18வது இடத்திலும் போட்டியை நிறைவு செய்திருந்தனர். இந்த போட்டியும் நேற்றைய தினத்தில் இந்தியாவுக்கு மற்றொரு பதக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என எதிர்பார்க்கப்பட்ட போட்டியாக இருந்த நிலையில் அவர்கள் தகுதி சுற்றிலேயே வெளியேற்றப்பட்டது மிகப்பெரிய துரதிருஷ்டவசமான ஒரு செயலாகவும் ஏமாற்றத்தையும் தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்பட்டது. ஆடவர் இரட்டையர் பேட்மிண்டன் பிரிவில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட சாத்விக் மற்றும் சிராக் இணை உலக தரவரிசையில் 3வது இடத்தில் இருந்த மலேசிய இணையை காலிறுதி போட்டியில் எதிர்கொண்டது. ஏற்கனவே இந்த மலேசிய இணையை இந்திய ஆடவர் இணை 3 போட்டிகளில் சர்வதேச போட்டிகளில் நேர் செட்களில் வெற்றி பெற்றிருந்தது.
இந்திய அணிக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்பட்டது. ஆனால் ஆரோன் சியா மற்றும் சோ உய் இக் இணையினர் சர்வதேச போட்டிகளில் இந்திய வீரர்களுக்கு பெற்ற தோல்விகளுக்கு பதிலொலி கொடுக்க வேண்டும் என்ற அளவிற்கு அவர்களது ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தனர். இருந்தாலும் போராட்ட குணத்தோடு போராடி முதல் செட்டை இந்திய வீரர்கள் கைப்பற்றினர். அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இரண்டாவது செட்டை மலேசிய வீரர்கள் கைப்பற்ற போட்டியில் வெற்றியை தீர்மானிக்கும் மூன்றாவது செட்டு தொடங்கியது. துவக்கத்திலிருந்தே இந்திய வீரர்கள் முன்னிலை பெற தொடங்கினர். இடையில் இந்திய வீரர்களின் சிறிய தடுமாற்றத்தால் பேட்மிண்டனில் கிடைக்க வேண்டிய அந்த பதக்க வாய்ப்பு என்பது கைத்தவறி போனது என்றே கூறிய வேண்டும். பெரிய அளவில் இந்த இணைய காலிறுதி தாண்டி அரையிறுதிக்கு சென்று பதக்கத்தை உறுதி செய்வார்கள் என நம்பப்பட்ட நிலையில் காலிறுதியுடன் வெளியேற்றப்பட்டது மிகுந்த ஏமாற்றத்தை அளித்தது. மற்றொரு பேட்மிண்டன் போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்று யார் காலிறுதிக்கு முன்னேறப் போகிறார்கள் என்பதற்காக 2 இந்திய வீரர்கள் பிரணாய் மற்றும் லக்ஷய் சென் ஆகியோர் களம் கண்டனர். முதலிலிருந்தே லக்ஷய் சென் கை ஆட்டத்தில் ஓங்கி இருந்தது என்றே கூற வேண்டும். முதல் செட்டை 21-6 என ஒரு வசதியான ஒரு இடத்துல இருந்தார். இரண்டாவது செட்டையும் அதே போல் 21-6 என நேர் செட்டுகளில் கைப்பற்றி தன்னை காலிறுதிக்கு முன்னேற்றி கொண்டார். ஏற்கனவே ஹெச்எஸ் பிரணாய் லக்ஷய் சென் ஆகிய இருவருமே இரட்டையர் பிரிவில் கூட விளையாடி இருக்கின்றனர். சென்னிடம் பெற்ற தோல்வியால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுடன் ஹெச்எஸ் பிரணாய் வெளியேற்றப்பட்டிருந்தார். மற்றொரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்த மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் உலக தரவரிசையில் 8வது இடத்தில் இருந்த சீன வீராங்கனை ஹூ பிங் ஜியாவை எதிர்கொண்டார் இந்திய அணியின் ஒலிம்பிக் நம்பிக்கை நட்சத்திரம் பிவி சிந்து. முதல் செட்டிலிருந்து பெரிய தடுமாற்றத்தை பிவி சிந்து சந்தித்ததை ஆட்டத்தை பார்த்த அனைவராலுமே உணர முடிந்தது. ஒவ்வொரு புள்ளியை பெறவும் கடுமையான ட்ரையல் என்பது நடைபெற்று கொண்டிருந்தது. இருந்தும் கடினமான போட்டியை கடந்து சீன வீராங்கனை 21-19, 21-14 என்ற செட் கணக்கில் பிவி சிந்துவை வீழ்த்தி அவரை வெளியேற்றினார். மற்றும் ஏற்கனவே இந்த போட்டிகளை பொறுத்தவரையில் பிவி சிந்து ஒலிம்பிக்கில் தொடர்ந்து மூன்றாவது ஒலிம்பிக் பதக்கத்தை பெறுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தகுதி சுற்று அதாவது காலிறுதிக்கு முந்தைய சுற்றிலேயே அவர் வெளியேற்றப்பட்டது மிகுந்த ஏமாற்றத்தை நேற்றைய தினத்தில் தந்திருந்தது. நேற்றைய தினத்தில் எதிர்பார்க்கப்பட்ட 4 போட்டிகளில் இருக்கக்கூடிய வீரர்கள் நாக் அவுட் சுற்று என்பதால் தோல்வியடைந்து வெளியேற்றப்பட்டிருந்தாலும் நேற்று எதிர்பார்க்காத அளவில் துப்பாக்கி சுடுதலில் 50 மீட்டர் ஏர் ரைஃபிளில் கிடைத்த பதக்கம் நேற்றைய தினத்திற்கான இந்தியர்களின் நம்பிக்கையாக இருந்தது. ஒட்டுமொத்தமாக இதுவரையில் இந்திய அணி பெற்றிருக்கக்கூடிய பதக்கங்கள் என்னென்ன, டாப் 5 இடங்களில் இருக்கக்கூடிய உலக நாடுகள் என்னென்ன என்பதை இப்போது பார்க்கலாம். பாரிஸில் கோலாகலமாக நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டியில் 11 தங்கம், 7 வெள்ளி, 6 வெண்கலம் என மொத்தம் 24 பதக்கங்களுடன் சீனா முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது. 9 தங்கம், 15 வெள்ளி, 13 வெண்கலம் என மொத்தம் 37 பதக்கங்கள் பெற்று அமெரிக்கா 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 8 தங்கம், 11 வெள்ளி, 8 வெண்கலம் என மொத்தம் 27 பதக்கங்கள் பெற்று பிரான்ஸ் 3ஆம் இடத்திலும், 8 தங்கம், 6 வெள்ளி, 4 வெண்கலம் என மொத்தம் 18 பதக்கங்களுடன் ஆஸ்திரேலியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கும் உள்ளது. 8 தங்கம், 3 வெள்ளி, 5 வெண்கலம் என மொத்தம் 16 பதக்கங்களுடன் ஜப்பான் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்த பதக்க புள்ளி பட்டியலில் இந்தியா 3 வெண்கல பதக்கங்களுடன் 44வது இடத்தில் பின்தங்கியுள்ளது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் ஒலிம்பிக்கில் நாள் 7 ஆகஸ்ட் 2ஆம் தேதி இந்தியாவிற்கு பதக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக பார்க்கப்படுகிறது. துவக்கத்தில் 12:30 மணி அளவில் துப்பாக்கி சுடுதல் மகளிர் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் பிரிசிஷன் தகுதி சுற்றில் இந்தியாவின் மெடல் நாயகி மனு பாக்கர் மற்றும் ஈஷா சிங் ஆகிய இணையினர் முதல் போட்டியில் களம் காண்கின்றனர். அதனைத் தொடர்ந்து கோல்ஃப் ஆண்கள் பிரிவு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரோக் பிளேயில் சுபசங்கர் மற்றும் ககன்ஜித் ஆகியோர் களம் காண்கின்றனர். அடுத்தபடியாக 1 மணிக்கு நடைபெறக்கூடிய போட்டியில் துப்பாக்கி சுடுதல் ஆண்கள் பிரிவில் ஸ்கீட் ஷூட்டிங்கில் தகுதி சுற்றில் அனஞ்சித் சிங் தகுதி பெற்றிருக்கிறார். அவர் தகுதி சுற்றில் விளையாட இருக்கிறார். 1:19 மணி அளவில் நடைபெறக்கூடிய போட்டியில் வில்வித்தை கலப்பு அணியில் ரவுண்ட் ஆஃப் 8ல் அங்கிதா பகத் மற்றும் திராஜ் பொம்மதேவரா களம் காண்கின்றனர். திராஜ் பொம்மதேவரா மீது இந்த ஆட்டத்தில் ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருக்கிறது. இது பதக்கத்தை வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஆட்டமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தகுதி சுற்றுக்கு இறுதி போட்டியாகவும் காலிறுதிக்கு முந்தைய போட்டியாகவும் ரவுண்ட் ஆஃப் 8 பார்க்கப்படுவதால்
இதில் வெற்றி பெறும்போது பதக்கத்தை உறுதி செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்த ஆட்டம் பார்க்கப்படுகிறது. அதே போல மதியம் 1:30 மணி அளவில் நடைபெறக்கூடிய ஜூடோ மகளிர் 78 கிலோ எடைப்பிரிவில் ரவுண்ட் ஆஃப் 32ல துலிகா மன் கலந்து கொள்ள இருக்கிறார். ரவுண்ட் ஆஃப் 64ல இருந்து அவர் குவாலிஃபை ஆகியிருப்பதால் இந்த போட்டியில் கலந்து கொள்ள இருக்கிறார். அடுத்தடுத்து ரவுண்ட் ஆஃப் 16, ரவுண்ட் ஆஃப் 8, ப்ரீ குவார்ட்டர்ஸ், குவார்ட்டர் ஃபைனல் போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இவருக்கு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஆண்கள் பிரிவில் படகோட்டுதல் இறுதிப் போட்டியில் பல்ராஜ் பன்வர் கலந்து கொள்கிறார். குவார்ட்டர் ஃபைனல்ல இருந்து செமிஃபைனலுக்கு முன்னேறி இப்போது இறுதிப் போட்டியில் படகோட்டுதல் போட்டியில் கலந்து கொள்கிறார். இந்த போட்டி பதக்க வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. 2:30 மணி அளவுக்கு நடைபெறக்கூடிய மகளிர் 78 கிலோ எடைப்பிரிவு ஜூடோவில் ரவுண்ட் ஆஃப் 16க்கு தகுதி பெற்றிருந்தால் துலிகா மன் இந்த போட்டியில் கலந்து கொள்வார். அதனைத் தொடர்ந்து 3:30 மணி அளவில் நடைபெறக்கூடிய மகளிருக்கான 25 மீட்டர் பிஸ்டல் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தகுதி சுற்று ரேபிட் சுற்றுல மனு பாக்கர் மற்றும் ஈஷா சிங் அந்த போட்டியில் தகுதி பெறும்போது இந்த அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்று விளையாடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல தகுதி பெற்றால் ஜூடோவுக்கான மகளிர் 75 கிலோ எடைப்பிரிவில் ரவுண்ட் ஆஃப் 8ல தகுதி பெறும்போது துலிகா மன் காலிறுதி போட்டியில் விளையாடுவார். 3:30 மணிக்கு இந்த போட்டி நடைபெறுகிறது. 3:45 மணி அளவில் பாய்மர படகோட்டுதல்ல மகளிர் பிரிவில் ரேஸ் 1 மற்றும் ரேஸ் 2ல தமிழக வீராங்கனை நம்பிக்கை நட்சத்திரம் நேத்ரா குமானன் களம் காண இருக்கிறார். நேத்ரா குமரனை பொறுத்தவரையில் படகோட்டுதல் போட்டியில் அவர் ஒலிம்பிக்கு தகுதி பெற்றதிலிருந்தே அவர் மீதான வெளிச்சம் என்பது அதிகமாக இருக்கிறது. அவர் மீதான எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்தியாவுக்கு மிக முக்கிய ஆட்டமாக ஆடவர் ஹாக்கி அணியில பலம் பொருந்திய ஆஸ்திரேலிய அணியை குரூப் ஸ்டேஜின் கடைசி போட்டியில இந்தியா சந்திக்க இருக்கிறது. நேற்றைய தினத்துல பெல்ஜியமிடம் 1-2 என்ற கோல் கணக்கில் விழுந்திருந்த நிலையில ஆஸ்திரேலியாவுடன் வெல்லும் போது டேபிள் டாப்பர்ஸாக குரூப் ஸ்டேஜில் அவர்கள் காலிறுதிக்கு தகுதி பெறுவார்கள். ஒருவேளை கால சூழ்நிலை காரணமாக போட்டிகள் கைவிடப்பட்டால் இந்த போட்டியில் கிடைக்கக்கூடிய வெற்றி என்பது இந்திய அணியை அரையிறுதிக்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக 5:45 மணி அளவில் வில்வித்தை கலப்பு அணியில காலிறுதி போட்டிக்கு தகுதி பெற்றால் அங்கிதா பகத் மற்றும் ஜிரஜ் பொம்மதேவரா ஆகியோர் இந்த போட்டியில விளையாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 6:30 மணிக்கு ஆண்கள் ஒற்றையர் பிரிவு பேட்மிண்டன் காலிறுதி போட்டியில லக்ஷயா சென் HS பிரணாய வீழ்த்தியதன் மூலமாக காலிறுதிக்கு முன்னேறி இருக்கிறார். HS பிரணாய வீழ்த்திய லக்ஷயா சென் காலிறுதியில பலம் பொருந்திய வீரரை வீழ்த்தும் போது பேட்மிண்டன்ல ஆடவர் ஒற்றையர் பிரிவுல பதக்கம் என்பது உறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல ரவுண்ட் ஆஃப் 8ல இன்று தொடங்கும் அங்கிதா பகத் மற்றும் ஜிரஜ் பொம்மதேவரா தகுதி பெற்றால் அரையிறுதி போட்டிக்கு தகுதி பெற வாய்ப்பு இருக்கிறது. அந்த போட்டியில பங்கேற்க வாய்ப்பு இருக்கிறது. மேலும் தமிழக வீரர் விஷ்ணு சரவணன் படகோட்டுதல் ஆண்கள் பிரிவில் ரேஸ் 3ல கலந்து கொள்கிறார். இந்த போட்டி இரவு 7:05 மணி அளவில் நடைபெறுகிறது. அதே போல 7:30 மணி அளவில் ஜூடோவின் மகளிர் 78 கிலோ எடை பிரிவில் முந்தைய காலிறுதி போட்டியில் தகுதி பெற்றால் துலிகா மன் அரையிறுதி போட்டியில் கலந்து கொள்வார். அந்த போட்டி 7:30 மணிக்கு நடைபெற இருக்கிறது. மேலும் துலிகா மன் வெண்கல பதக்கத்திற்கான போட்டி, அதாவது 78 கிலோ பிரிவில் அரையிறுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டாலும் வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் அவர் காலிறுதியை கடந்தால் இந்த ஜூடோ போட்டியில இந்தியாவிற்காக முதல் முறையாக பதக்கத்தை உறுதி செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. 7:45 மணி அளவில் வில்வித்தை கலப்பு அணி வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில தகுதி பெற்றால் அங்கிதா பகத் மற்றும் ஜிரஜ் பொம்மதேவரா விளையாடுவார்கள். அதற்கும் வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. வில்வித்தை கலப்பு அணி தங்கப்பதக்கத்திற்கான போட்டி தகுதி பெற்றால் அங்கிதா பகத் திரஜ்குமார் 8:13 மணி அளவில் தங்கப்பதக்கத்திற்கான போட்டியில களம் காண்பார்கள். மேலும் துலிகா மன் அரையிறுதி போட்டியையும் கடந்து இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றால் தங்கப்பதக்கத்திற்கான போட்டியை 8:15 மணி அளவில் அவர் பார்ப்பார். அதே போல 9:40 மணி அளவில் ட்ராக் ஈவெண்ட்ல மகளிர் பிரிவு 5000 மீட்டர் ஓட்டம் சுற்று ஒன்றில் ஹீட் 1 அண்ட் ஹீட் 2 பால் சௌத்ரி மற்றும் அங்கிதா ஆகியோர் களம் காண்கின்றனர். 11:40 மணி அளவில் ஷார்ட் புட் ஆண்கள் பிரிவு தகுதி சுற்றுல தேஜேந்திர பால் சிங் இந்தியா சார்பில் களம் காண இருக்கிறார். இதுதான் இந்தியாவுக்கு இன்றைய நாளுக்கான கடைசி போட்டியாக பார்க்கப்படுகிறது. ஒலிம்பிக் போட்டிகளை பொறுத்தவரையில் இதுவரை இந்திய வீரர்கள் தகுதி சுற்றுகளிலும் குரூப் ஈவெண்ட்டுகளிலும் அவர்களது முழு திறமையை வெளிப்படுத்தி வருகின்றனர். தொடர்ந்து ஒலிம்பிக் குறித்த அப்டேட்டுகளை பார்ப்பதற்காக ஒலிம்பிக் திருவிழா 2026 நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். மாலை முரசு செய்திகளுக்காக சி. மணிகண்டன்.